காவேரி கிட்ட விஜய் சொல்றாரு, என்ன பத்தி வீட்டுல யோசிக்க வேணாம், தாத்தாவை பத்தி யோசிச்சிருக்கணும்ல. பெரிய மனுஷன் இன்னைக்கு தலை குனிஞ்சு நின்னாரு. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி அவரை எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவோட மன அமைதிக்காண்டி தான் நான் இதை செஞ்சேன். எனக்கு தெரியல நான் என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. சரி, நீ எதுவும் பண்ணிருக்க கூடாது. என்ன சொன்னேன், கல்யாணம் 8 மாசம் லேட்டா நடக்கும், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதுக்குள்ள நீ போயிடலான்னு நான் சொன்னேனா இல்லையா? என்ன 8 மாசம், நான் இப்பவே போயிடுறேன், சந்தோஷமா போறேன். சரி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் சரியாதான் சொல்றேன். இந்த கணக்கெல்லாம் கேட்டு போர் அடிக்குது விஜய். இந்த வீட்டுக்கு சரியான மருமகளாவும் நடந்துக்கணும், இல்லையே இந்த வீட்டு மருமக இல்லைன்னு நான் ஞாபகம் வச்சுக்கணும். முடியல, நடிச்சு 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 என்னால முடியல. வீட்டு பெரியவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் மருமக மாதிரி நான் நடிக்கணும். நீயா இருக்கிறப்ப இதெல்லாம் நடிப்பு தான், நீ உண்மையான மருமக கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க விஜய். கூட சொன்னீங்களே, சத்தியமா முடியல. இந்த மருமக இல்லையே இந்த வீட்டுக்கு, 8 மாசத்துல வெளியே போறவ தானே. நான் எதுக்கு உங்க தாத்தாவை பத்தி கவலை பண்ணணும்னு உங்ககிட்ட நான் கேட்கவா? கான்ட்ராக்ட் படி நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. கவலைப்பட்டுட்டேன், அன்பா இருந்துட்டேன். நான் பண்ண பெரிய தப்பு விஜய். பண்ணலாம், நான் தானே தப்பு பண்ணேன். போயிர், எங்கேயாவது போறேன். ஐயா இப்பவே போயிடுறேன் விஜய். 8 மாசம் முடியும் போது வீட்டுல என்ன சொல்றேன்னு பிரச்சனை எல்லாம் இருக்க கூடாதுல்ல. கேட்டா காவேரி தப்பு பண்ணிட்டா, அதனால ஓடிட்டான்னு வீட்டுல சொல்லிருங்க. பிரச்சனையே இல்ல விஜய். சரி, என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? விஜய், இங்க இருந்தா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஏனி பாட்டி சொல்றாங்க. சத்தியமா நினைச்சேன் விஜய் உன்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். பாட்டி, உன் சாரி யாருக்கு வேணும்? எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான், எனக்கு வேற வழி தெரியல. ஏன் பாட்டி சொல்றாங்க. இததான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் நிறுத்துறியா? என்கிட்ட பேச மாட்டீங்களா தாத்தா? என்ன அவரை பேச சொல்ற? இன்னும் சாப்பிடவே இல்லை அவரு. தாத்தா விடுமா. காவேரி, உனக்கு இந்த வீட்டுல எல்லா விஷயத்திலயும் நான் பாதுகாப்பா தானே இருந்தேன். இந்த வீட்டுக்காண்டி தான் செஞ்சேன்னு திரும்பி திரும்பி சொன்னேன். விஜயம் பசுபதினாலையும் அவங்க பொண்ணாலையும் எதுவும் வராதுன்னு திரும்பி திரும்பி சொன்னோமா இல்லையா? தாத்தா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. கேட்கானல்ல உனக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுன்னு ஏமா காவேரி சொல்லல? இந்தா என்ன நடந்திருக்கும் தாத்தா? சொல்லி இருந்திருக்கணுமா காவேரி? உன்னைய ரொம்ப தொந்தரவு பண்ணதுன்னு சொல்லி இருக்கணுமா? மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லி இருக்கணுமா? இருந்தா இந்த நிச்சயத்தை நானே நிறுத்தி இருப்பேனேம்மா. நீ யாருக்கிட்டையும் சொல்லாம செஞ்சது ரொம்ப பெரிய தப்புமா. சரி, உன் கண்ணுக்கு எல்லாரும் கோமாளியா தெரிஞ்சோமாமா. இந்த குடும்பம் பசுபதி கிட்ட சிக்கிடக்கூடாது, அதுதான் தாத்தா எனக்கு தெரிஞ்சிச்சு. சொன்னாலும் சரி, நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு காவேரி. வீட்டுல பெரியவன்னு நான் ஒருத்தன் இருக்கேன், எதுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியலமா காவேரி. இஷ்டத்துக்கு என்னென்னமோ செய்யறாங்க. ராகினி அழுகுறாங்க. ராகினியோட அம்மா சொல்றாங்க, ஏற்கனவே என் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு, இப்ப நிச்சயமும் நின்னு போச்சு. அன்பும் அஜயும் வந்திருக்காங்க சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்கு. சொல்றாரு, நிச்சயதார்த்தம் நின்னு போனதுனாலதானே சங்கட்டம், தள்ளி போயிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னைக்கு இருந்தாலும் மருமக ராகினி தான். நாளைக்கு ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்துடலான்னு வக்கீல் சொன்னார்ல, அவரு ஃபர்ஸ்ட் வெளியே வரட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சொல்றாரு. அழுகாத ராகினி, எங்க அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நடந்தாலும் சரி நான் உன்னை கைவிட மாட்டேன் ராகினி. இவ்வளவு தூரம் நம்பிக்கையா வந்து பேசுறீங்கல்ல அங்கிள். இந்த நிச்சயத்தை நடக்க விடாம பண்ணி எங்க அப்பாவையும் ஜெயில தள்ளின காவேரிய முதல் மரியாதை பண்ணி வீட்டுல தானே வச்சிருக்கீங்க. வீட்டை விட்டு விரட்டிட்டு எனக்கு வந்து தைரியத்தை சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் சொல்றாரு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்க வீட்டுல காவேரி இல்ல. வீட்டுல காவேரியை நிக்க வச்சு கேள்விதான் கேட்டாங்க. தெரியாம நீயே முடிவு பண்ணாத ராகினி. நிக்க வச்சு கேள்வி கேட்டா எல்லாம் சரியா போச்சா அங்கிள்? உங்க குடும்பமானம் தானே போச்சு. அவளை அடிச்சு துரத்தி இருக்கணும் அங்கிள். சரி, அமைதியா நீங்க பேசுனீங்கன்னா அவ பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. காவேரி நிச்சயத்தை தானே நிறுத்தினா, உங்க அப்பா வரட்டும், கல்யாணத்தையே முடிச்சிருவோம். பையனும் பொண்ணும் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப யாரு என்ன பண்ண முடியும்? வீட்டு கவனமா இருப்பேன் ராகினி. ராகினியோட அம்மா சொல்றாங்க. இவ்வளவுல சொல்றாங்களே, நம்ம நம்பிக்கையோட இருப்போம் ராகினி. விஜய் கிட்ட ஏன் நிச்சயம் நின்னு போச்சுன்னு கேக்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு விஜய் சொல்றாரு, பொண்டாட்டி தான் கல்யாணத்தை நிப்பாட்டினா அப்படின்னு சொல்றாரு. காவேரிய பார்த்த உடனே போனை வைக்கிறாரு விஜய். சரி, கோவமா கிளம்பி போனா அப்படி போயிட்டா நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிருமா? இப்ப நான் என்ன செய்யணும் விஜய் சொல்லுங்க, நான் செய்யறேன். நடிக்காத காவேரி, என்கிட்ட அதெல்லாம் வேணாம். தோத்துட்டேன் விஜய். யாருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணி நான் தோத்துட்டேன். நீ சொன்னதெல்லாம் விஜய் கிட்ட சொல்றாங்க.
காவேரி. இனி எல்லார் வாழ்க்கையும் நாசமாக்கிடுவா விஜய். உங்களுக்கு சொன்னா புரியலன்னா நான் என்ன பண்றது? காலையில இருந்து இதான் பேசுற காவேரி. நீ சொல்றதுனால நாங்க எல்லாரும் ஒத்துக்க போறோம்னு அர்த்தம் கிடையாது விஜய். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு நீ கேட்டிருந்தா கூட அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நீ சொன்னதே சொல்ற. நான் தெரியாம எதுவுமே பண்ணல. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உன் இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா இந்த பேச்சுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இங்க இருந்து போக விடாம தடுக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் தெரியுமா? சித்தப்பா மேல எனக்கு கொஞ்சம் கூட அன்பு கிடையாது. எனக்காண்டி மொத்த லைஃபையும் விட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஈஸியான வழி அப்பவே சொல்லிட்டேன். ஏன்னா சொல்லிட்டு கிளம்பிடவா? நீ கிளம்பிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா விஜய்? சித்தப்பாவோட கோவம் குறைஞ்சிரும். இங்க இருந்து வெளியே போக மாட்டாங்க. அத்தாவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பாட்டி ஹாப்பியா இருப்பாங்க. உங்ககிட்ட சொல்லுவாங்க, சொல் பேச்சு கேட்காத பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டான்னு ஹாப்பியா சொல்லுவாங்க. இந்த வீட்டை பத்தி பேச வேண்டிய தேவையே இருக்காது. இருக்கிறதுனாலதான் ராகினி துடிச்சுக்கிட்டு இருக்கா இந்த வீட்டுக்கு வரணும்னு. நான் இல்லாட்டி அவளும் வரமாட்டா. அதனால இந்த குடும்பம் அழிஞ்சிருமோன்னு யாரும் பயப்பட வேண்டாம். அதை விட முக்கியமா 8 மாசம் கழிச்சு கான்ட்ராக்ட் என்ன ஆகும்னு கேட்கவே வேண்டாம். அதுக்கு உங்க வீட்டுல இது போலி கல்யாணம்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. காவேரி கொஞ்சம் நிறுத்துறியா? தப்பையும் பண்ணிட்டு கேட்க முடியல உன்னோட பேச்ச. எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா வேஷம் கட்டுற போறேன்னு சொல்றவங்க எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தம்பி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒண்ணு, நான் பயந்து போய் ஐயோ காவேரி போயிடாதுன்னெல்லாம் சொல்லுவேன்னு நினைக்காத. போ, என் உயிரை வாங்காத. பார்க்கலாம் இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.